அன்பான நேயர்களுக்கு வணக்கம். சென்ற காணொளியில் சென்ட்ரல் திரையரங்கம் சம்மந்தமாக பேசியிருந்தேன். இந்த காணொளியில் மதுரையின் ஸ்ரீ தேவி திரையரங்கம் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு ஆசைப்படுறேன். அது சம்மந்தமாக பேசுகிறேன். மதுரை ஸ்ரீ தேவி திரையரங்கம் குறிப்பாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவிக்கா சாலை, அதாவது கரண்டர் பாலம் மேலே ஏறி இப்போ ஒர்க்ஷாப் ரோடுன்னு சொல்கிறாங்க திருவிக்கா சாலைன்றதை. அந்த ஒர்க்ஷாப் ரோடு போனீங்கன்னா அந்த B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் பிபி சதுக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பின்பக்கத்தில் ஹிண்டு பெர்மனன்ட் ஃபண்டுன்னு பெருக்கில் அது எதிர்த்தாப்பில் தான் அந்த தேவி திரையரங்கம் இருந்துச்சு. அந்த தேவி திரையரங்கத்தை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 1945ஆம் வருடம் திறக்கப்பட்டது. அதில் இருக்கைகள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 இருக்கைகள் அந்த தேட்டரில் இருந்துச்சு. அந்த ஸ்ரீ தேவி திரையரங்கத்தில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது ஸ்க்ரீன் வந்து மேற்கில் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக கிராஸாக பார்க்கவே ஒரு அபூர்வமாக இருக்கும். ஆப்ரேட் ரூம் வந்து கிழக்கு பக்கம் இருக்கும். அந்த நுழைவாயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேட்ரு அந்த நீள் வடிவத்தில் இருக்கும். நுழைவாயில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா பெரிய 2 தூண் மாதிரியே வச்சுருப்பாங்க. 2 பக்கம் சுவர் இருக்கும். செவர்னு அதை ஒட்டி கவுண்ட்ரு இருக்கும். அந்த செவத்துக்கு மேலே தான் போஸ்டர் பூரா ஒட்டுவாங்க. பெரிய பெரிய கட் அவுட்டு போஸ்டர் பூரா அங்கே இருக்கும். டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், அந்த அந்த மெயினாக அந்த திருவிக்கா சாலையில் போகிறவங்க அந்த ஒரு 500 பேர் கூட நிற்கிற அளவுக்கு இட வசதி அங்கே இருந்துச்சு. அந்த டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடு ஆஃபீஸ் இருக்கும், இடதுகை பக்கம் ஒரு 3 கேட் இருக்கும். பால்கனி அதே வலதுகை பக்கம் மாடி போய் ஏறணும். 2 பக்கமும் கவுண்டர் இருக்கும். ஏறக்குறைய அந்த கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தேட்டரோட முகப்பு அந்த வாசல்லேருந்து பார்த்தோம்னா இந்த வாசல் வரைக்கும் ஒரு திருவிழா கூட்டத்தை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த பழைய படம் பார்த்த நேயர்களுக்கு தெரியும். அந்த தேட்டரோட அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிஜிட்டல் ஸ்டீரியோ போனிக் அப்படிம்பாங்க. டிஎஸ்பிங்கிற வடிவமைப்பில் அந்த தேட்டர் அமைப்பு இருந்துச்சு. அந்த தேட்ரு அமைப்பு கிட்டத்தட்ட அந்த அந்த ஸ்டீரியோ போனிங்கிற அமைப்பு 75 காலகட்டங்கள்லேருந்து தேட்ரு முடிக்கிற வரைக்கும் அந்த அமைப்பு இருந்துச்சு. அந்த தேட்டரில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இருக்கும். அது கொஞ்சம் வந்தீங்கன்னா ஜென்ஸுக்கு விட்ருப்பாங்க. அதை கண்டு அடுத்த கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்படி 2 ஸ்டெப்பு ஏறி மேலே இது மாதிரி இருக்கும். மேலே ஒரு சின்ன குட்டி பால்கனி மாதிரி இது தெரியும். பட் அதுக்கு மேலே ஒரு பால்கனி, அதுக்கு மேலே ஆப்ரேட்டர் ரூம். அந்த அமைப்புகளே அருமையாக இருக்கும். அந்த அந்த மேற்கு பக்கம் கொஞ்சம் இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் இருக்கும். அந்த டிக்கெட்டில் அவங்க கொடுத்தாங்கன்னு வைங்களேன், ஸ்ரீ தேவி டாக்கீஸ்ன்னு போட்டிருக்கோம். ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருக்க டிக்கெட்டு. அந்த டிக்கெட் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு நம்ம போய் படம் பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இடைவேளைக்கு பார்த்தோம்னா பல ஸ்டில்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஓடின படங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டில்ஸ்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மெதிரா கோட்ஸ் பாலம்லாம் போடாதுக்கு முந்தி இந்த ரயில்வே கேட்டு தான். அந்த ரயில்வே கேட்லேருந்து திரும்பி இப்படி வந்தோம்னா லேபர் ஸ்கூல் வழியாக வந்து லெஃப்ட்டு திரும்பினா தேட்டர் வந்துடும். இப்படி ரைட் சைடு போனோம்னா மீனாட்சி பஜாரில் போய் இதாகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அந்த தேட்டர் இருக்கும். அந்த தேட்டரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு சிஸ்டம், நான் சொன்ன சவுண்டு சிஸ்டம். அந்த எந்த பழைய படங்கள் பார்த்தாலும் சரி, புது படங்கள் போட்டாலும் சரி, அந்த முன்னாடி வைக்கிற அந்த கட் அவுட் வந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கட் அவுட் வைப்பாங்க. இப்போ அந்த தேட்ரு அமைப்பு சம்மந்தமாக பேசிட்டேன். பட் அதில் வெளியான படங்கள் அது சம்மந்த தகவல்கள் இப்போ நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1940 திறக்கப்பட்ட அந்த தேட்டரில் நடிகர் திலகத்துக்கு பல படங்கள் வந்திருக்கு, மக்கள் திலகத்துக்கு பல படங்கள் வந்திருக்கு, காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு பல படங்கள் வந்திருக்கு, முத்துராமனுக்கு வந்திருக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்திருக்கு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இயக்குனர் திலகம் பாக்கியராஜுக்கும் பல படங்கள் வந்திருக்கு. அது சம்மந்தமாகவும் அந்த படத்தோட நிகழ்வுகள் சம்மந்தமாக உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகம் நடித்த 2வது படமான பணம் 1952ஆம் வருஷம். அந்த பணம் வந்து தேவி திரையரங்கில் வெளியாச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 12 வாரங்கள் ஓடியதாக சொல்லுவாங்க. 84 நாட்கள் ஓடியதாக சொல்லுவாங்க. என்ன காரணம்னா பராசக்தியோட பாதிப்பில் அந்த படம் வந்து ஓரளவு நல்லா ஓட வேண்டிய படம். அந்த பணம்ங்கிற டைட்டில் வந்து கலைவாணர் NS கிருஷ்ணன் டைரக்ட் செஞ்ச படம். ஒரு பணம் அந்த எத்தனை பேர் கைமாறி
அந்த பணம் போகுது, யார் யார் கையிலலாம் அந்த பணம் வருது, அந்த பணம் எங்கள் டைட்டில் கார்டுலேயே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். மாதம் ரூ. 250 சம்பளத்துக்கு இருந்த நடிகர் திலகத்தை முதல்ல ரூ. 25,000 கொடுத்து புக் பண்ண பெருமை நம்ம விளம்பரம் தேடாத வள்ளல் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனை தான் சேரும். அந்த படத்துக்கு அவர் தமிழ் மேலேயும் தமிழ் நடிகர்கள் மேலேயும் மிகப்பெரிய பற்று வச்சுருந்தார். அந்த படத்தில் சிவாஜி கணேசனோட சம்பளத்தை 25,000 உயர்த்தின பெருமை, அதுக்கப்புறம் பல லட்சங்கள் வாங்கினார், அது வேறு. அந்த பெருமை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் சேரும். அந்த படம் அங்கே தான் வந்ததாக சொல்லுவாங்க. இன்னொன்று சம்பூர்ண ராமாயணம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த சம்பூர்ண ராமாயணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர முதல்வராக இருந்த முன்னாள் ஒரு என்.டி. ராமாராவும் நாட்டிய பொருளை பத்மினி சீதையாகவும் நம்ம நடிகர் திலகம் வந்து பரதனாகவும் நடிச்சிருப்பார். அன்னடா அந்த படத்தில் என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த கதையை கொண்டு வர ஹச் வேணுன்னு சொல்லி தயாரிப்பாளர் கே. சோமுன்னு ஒரு டேரக்டர், அந்த படத்தோட டேரக்டர், அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஓரளவு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, சினிமாவே பார்க்காத மூதறிஞர் ராஜாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்னிந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அவர் தான். சினிமாவே பார்க்காத ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் ஒரு நாவல் எழுதினார். அந்த நாவலில் எழுதிய சினிமானாலே ஒரு பிடிக்காது, அவரை வலுக்கட்டாயமாக வந்து இந்த சம்பூர்ணராமாயணம் படத்தை பார்க்க வச்சுறாங்க. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து வெளியில் ஒரு சொன்ன வார்த்தை, நான் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை, நீங்களும் போய் பார்த்துக்கலாம், ஆதாரபூர்வமான உண்மை. பரதனை கண்டேன் அப்படின்னாராம். அதில் பரதனா யார் நடிச்சிருக்காருன்னா நடிகர் திலகம். நீ சொல்லுவாங்க நடிகர் திலகம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறதா சொல்லுவாங்க. பட் அதில் என்ன சீன் கேட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் அரண்மனைக்குள்ளே அவர் வருவார், ராமர் வனவாசம் போயிடுவார், ரதத்தில் வர்ற மாதிரி சீன் இருக்கும். வெறும் கை செய்கை தான். அன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், கை செய்கை தான், கை ஆக்ஷன் தான். தாய்கிட்ட கோபிக்கிற இடத்துலையும் சரி, அண்ணன் மேலே கொண்ட பாசத்துலேயும் சரி, அவர் அவ்வளோ அற்புதம் நடித்த படங்கள் அதுவும் ஒன்று. அப்படி ராஜாஜியவே, படத்தை வெறுத்த ராஜாஜியவே பரதனை கண்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். அந்த மாதிரி ஒரு நடிப்பாற்றல் கொண்ட சிவாஜி நடித்த சம்பூர்ண ராமாயணம் அங்கே தான் வந்துச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நீங்கள் கேள்விப்படுவீங்க, பிரியெடுத்து பெண் ஒரு படம், அது கூட பின்னால் சகலகலா வல்லவன் ரீமேக் பண்ணி சென்ட்ரல் தேட்டரில் வெள்ளி விழா ஓடின படம். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அருமையாக நடிச்சிருப்பார். பிரியெடுத்து பெண் ஒரு படம், அது கிட்டத்தட்ட அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகி 85 நாட்கள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடிட்டு இருந்திருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏற்கனவே இந்த ஒப்பந்த அடிப்படைன்னு. அப்போ அந்த ஒப்பந்த அடிப்படை இருந்தால் எப்பேற்பட்ட படம் வந்தாலும், எவ்வளோ கலெக்ஷன் வந்தாலும் தேட்டருக்காரங்க தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. அந்த படத்தை கூட்டத்தோடைய 85 நாள் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது தூக்கி மதுரையில் தோன்ற சிட்டி சினிமா தேட்டரில் போட்டாங்களாம். அந்த சிட்டி சினிமா தேட்டரில் 55 நாட்கள் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சான். அப்போ அந்த ரசனை வந்து எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சம்பூர்ண ராமாயணத்தையும் மக்கள் பார்த்தாங்க, அதே மாதிரி பெரிய எடுத்து பண்ணுங்கிற சமூக படத்தையும் பார்த்தாங்க. அந்த தேவி தேட்டரில் சவுண்ட் சிஸ்டம் அவ்வளோ அழகாக இருக்கும், பாடல்கள் இனிமையாக இருக்கும். இன்னும் சில படங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருவிளையாடல்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். திருவிளையாடல்ன்ற படம் வந்து 1965 வெளிவந்த படம். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் அந்த தேட்டரில் வெள்ளி விழா ஓடிருக்கு. அந்த வெள்ளி விழா ஓடின அந்த படத்தில் ஒரு அம்மா, பால் விற்கிற அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தினம் வந்து ஒரு வருஷம் அந்த படத்தை பார்த்துருவாங்களாம். வீடு வீடாக போய் பால் விற்று சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த அம்மாவை அந்த படம் அவ்வளோ தூரம் ஈர்த்துருக்கு. அந்த படம் சாதாரண படம் இல்லை. அதாவது அந்த படம் நடிக்கும்போது கூட நடிகர் திலகம் சொன்னார் ஏபி நாகராஜன்ட்ட, சிவபெருமானை என்னைய மக்கள் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் கேட்டாராம். அதுக்கு நாகராஜன் சொன்னாராம், உங்களுக்கு எல்லா உடலமைப்பும் நடிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் நடிக்க, நான் பார்த்துக்கிறேன்னாராம். சிவபெருமானே அந்த படத்தில் வாழ்ந்தாருங்கிறதா உண்மை. அப்படி ஒரு படம் அது. நடிகர் திலகம் நடித்த திருவிளையாடல் படத்தில் அந்த பெரியம்மா சொன்னேன் பார்த்தீங்களா, பால் விற்று அந்த காசில், அந்த படம் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நடிகர் திலகம், இறையருள் இயக்குனர் ஏபி நாகராஜன் 2 பேருமே வந்து அந்த அம்மாவுக்கு 1 பவுனில் தங்க சங்கிலி பரிசளித்ததாக சொல்லுவாங்க. அது உண்மையான தகவலும் கூட. இன்னொன்று, அந்த 1965 வெளியான அனைத்து படங்களையும் முறியடித்து வசூல் சாதனையில் வந்து அந்த நடிகர்கள் வீடுகளுக்கெல்லாம் ஐடி ரெய்டு போன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரெய்டு போகிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ வசூல் பண்ணி அவ்வளோ சாதனை பண்ண படம். இன்னொன்று, அந்த படத்தை அந்த தேவி தேட்டருக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இணைஞ்சு முதல் இசையமைச்ச படம் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி சங்கர் கணேஷ் முதல் இசையமைத்த புரட்சித் தலைவர் மஞ்சுளாவும் நடித்த இதயவீணை படம் 100 நாட்களுக்கு மேலே அந்த தேட்டரில் தான் ஓடிச்சு. அந்த படமும் அங்கே தான் ரிலீஸ். இன்றைக்கி சிம்பொனி இசையமைச்ச இளையராஜா இருக்கார் பாருங்கள், உலகம் முழுக்க தமிழர்களின் பெருமை நிலைநாட்டின
இளையராஜா சிம்பொனி முதல் படம் அன்னக்கிளி. அன்னக்கிளிலாம் இங்கே ஓடின ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அன்னைக்கு வந்து 70 to 75 இந்தி படங்களோட தாக்கங்கள் அதிகமாக தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அந்த இந்தி பட தாக்கங்கள் ஒரு விசேஷப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தி படம் போட்டுருவாங்க, பாட்டு போட்டுருவாங்க. அந்த இந்தி பட அந்த மியூசிக்கை ஓரங்கட்டின ஒரு பெருமை இளையராஜாவுக்கு சேரும். அதில் அவ்வளோ அற்புதமாக இசையமைச்சிருப்பார். இயக்குனர் தேவராஜ மோகன் இரட்டையர்கள். அவர்கள் டைரக்டர் பி மாதவன்ட்ட உதவி டைரக்டராக இருந்தவங்க. அன்னக்கிளி சம்பந்தமாக கேள்விப்பட்ட தகவல், அந்த பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் அந்த தேவி தியேட்டரை தாண்டி இந்த பஸ்ஸு போகும்போது, அன்னக்கிளி பார்க்க வந்த வண்ணக்கிளிகளாக இறங்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பெண்கள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணி கண்டக்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே வழக்கெல்லாம் போட்ட மாதிரி தகவலாக நண்பர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அன்னக்கிளி படம் அப்படி ஒரு பிரபலமான ஒரு படம். அந்த சிவகுமாரும் சரி, சுஜாதாவும் சரி, இளையராஜா இசைமையும் சரி, சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச அந்த தேவி திரையரங்கத்துக்கு 3 இசையமைப்பாளர்களை படங்களை முதல் படங்களை வெளியாக்கின பெருமை அந்த தேவி தியேட்டருக்கு உண்டு. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் திலகத்துக்கு நாளை நமதே, பெரிய எழுத்து பெண், இதயவினை போன்ற படங்கள் வெளிவந்துச்சு. நடிகர் திலகத்தோட 25வது படம் அமரர் கல்கி கதைவசனம் எழுதுகிற கல்வனின் காதலின் ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பானுமதி வந்து காதல் காட்சிகள் நெருக்கமாக நடிக்க மாட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கும். நீங்கள் அந்த படம் பாருங்கள். அது ஒரு அற்புதமான காதல் கதை. அந்த காதல் கதைக்கு சிவாஜி பானுமதி நடித்த அந்த காதல் காட்சிகள் அப்போ பிரபலமாக சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமாக காதல் காட்சி இருந்துச்சுன்னு. அந்த படம் அவ்வளோ அற்புதமாக இங்கே கல்வனின் காதலி அங்கே தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று அவர் நடித்த 150வது படம் இருக்குது பாருங்கள், சவாலே சமாளின்ற படமும் அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. சவாலே சமாளி படத்தில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு முதலாளித்துவ பணக்கார ஒரு பெண்ணை சாதாரண விவசாயி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற கதை. மல்லிகைப்புற சென்ஸில் எடுத்தாங்க. மல்லியம் ராஜகோபால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தவர் கே விஜயன்னு சொல்லி. கே விஜயன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட படங்கள் தெரியும். சுழந்தியாகம், தீபம், சட்டம், ஏகப்பட்ட படங்கள் எடுத்த ஒரு டேரக்டர். அவர் தான் அதில் உதவி டைரக்டராக இருந்தவர். சோப்பு சிந்தனையை அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கலர் படத்தில் லெனின் படத்தை காமிச்சது அந்த படத்தில் தான். ஊரை வீட்டில் நம்பியார் வந்து தங்கை ஜெயலலிதாவை கூப்பிட்றதுக்கான வீட்டுக்கு வருவார். அப்போ விஜயகுமாரி பேசுகிற மாதிரி சீன் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெனினோட படம் அந்த முகப்பில் இருக்கும். அந்த மல்லிகை ப்ரொடக்ஷன்ஸ் அந்த விவசாய சம்மந்தப்பட்ட கதையை அதில் எடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா அரச கட்டளை படம் இங்கே ரிலீஸ் ஆகும்போதுலாம் பாய்படுக்கையோட போலீஸுக்கு பாதுகாப்பு போட்டு கூட்டத்தை அடக்கின காலங்கள்லாம் உண்டு. அந்த படம் 70 நாட்கள் வரைக்கும் அந்த தேட்டரில் ஓடிச்சு. புரட்சித் தலைவர் படம்னாலே ஒரு வரவேற்பு இருக்கும். அது மினி சந்த மாதிரி ஆயிருமா அந்த தேட்ரு. அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறைவில்லாத நடிகர் திலகம். அதனால் சொல்கிறேன், அவரோட 100வது படம் நவராத்திரி அங்கே தான் ரிலீஸ். கிட்டத்தட்ட 9 வேடம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் நாட்டு செவாலிய விருது கொடுத்தாங்கல்ல, அந்த செவாலிய விருது இந்த படத்தை பார்த்து தான் அவங்க அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மருத்துவர் அவர் வேஷம் வரும். மருத்துவராகவும் சிங்காரம் ஒரு நாடக கலைஞராக வருவார். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், நாடகத்திலிருந்து வந்ததால் என்னவோ தத்ரூபமாக ஒரு நாடக கலைஞரோட பின்னணியை அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் சிவாஜி கணேசன். இதில் சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 கேரக்டர் ஈடு கொடுத்து நடிகர் திலகம் சாவித்திரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்கள லேஸ் கிடையாது. அந்த படத்தை கிட்டத்தட்ட 108 நாள் தேவி தியேட்டரில் ஓடி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பட்ட 100வது படமும் அது அங்கே தான். அது ஒரு சிறப்பம்சம் தேவி தியேட்டருக்கு உண்டு. அதே மாதிரி இதயவினைன்னு ஒரு படம், எம்ஜிஆர் படம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது கடுமையான காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து பயங்கரமான கலவரமாக இருக்க காலகட்டங்களில் கூட தேவி தியேட்டரில் 105 நாள் அந்த படம் ஓடிச்சு. அவ்வளோ ஒரு பிக்சரைசேஷன் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. காஷ்மீரில் எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆருக்குரிய பாணியில் பல பாடல்கள் அதில் நடிச்சிருப்பார். அப்படிலாம் ஓடின படம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை டச் பண்ணால் போக முடியாது. கிட்டத்தட்ட பாகவதர் எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த இடத்த பிடிச்சவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கான பாட்ஷா படம் ரிலீஸ் ஆனது அந்த தேட்டர் தான். 136 நாட்கள் ஓடின அந்த பாட்ஷா படத்தில் பெண்களுக்குன்னு சொல்லி ஆண்கள் இருக்கையில் ஒரு 3/4 கயிறை கட்டிடுவாங்க ஃபுல்லாக. அவ்வளோ பெண்கள் வந்து பார்த்தாங்க. அங்கே நின்று பார்த்தோம்னா பாட்ஷா படத்துக்கு சாரசாரி ஆட்கள் வந்தவொன்னே இருக்கும். மிகப்பெரிய ரெக்கார்டு பிரேக்கான படம் பாட்ஷா படம். ரஜினிகாந்தோட படங்களில் மிகச்சிறந்த படங்களில் எடுத்தோம்னா பாட்ஷா கண்டிப்பாக நிற்கும். அப்படி ஒரு மாசான படம். சத்யா மூவிஸ் தயாரித்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண படம். தேவியத்தில் மிக பிரமாதமாக ஓடின படம். அதே மாதிரி அவர் முதல் சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினார் பைரவி.
பைரவி அங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி கமலஹாசனுக்கு நிழல் நிஜமாகுதுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் கூட சொல்லுவார், ஒரு டயலாக் பாலச்சந்தர் வச்சுருப்பாப்புல. ஒரு பஸ்ஸில் வந்து சுமை தொழிலாளி வந்து கண்டக்டர் இறக்க முடியாமல் மூடையெல்லாம் தூக்கி எறிவார். அப்போ தட்டி கேட்பார் கமலஹாசன், ஏங்க தூக்கி எறிகிறீங்க, அவரும் இப்போ பயணி தானே, அவரை நீங்கள் மதிக்க வேண்டியது அவர் கேட்பார், நீங்கள் என்ன கேட்குறீங்க கம்யூனிஸ்டா அப்படின்பார். ஒரு நல்லதை கேட்குற கம்யூனிஸ்டாக இருந்தால் நான் கம்யூனிஸ்டாகவே இருந்துட்டு போகிறேன் டயலாக் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த படம் மிக பிரமாதமாக ஓடின படம் தான். சிவப்பு மல்லின்னு ஒரு படம் ஏவிஎம் எடுத்த படம். விஜயகாந்துக்கு சந்திரசேகருக்கு மிக திருப்பு முனை அமைந்த படங்கள் சிவப்பு மல்லி ஒன்று. அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தேவி தெரியாதுங்க. முக்கியமாக ஒரு படத்தை உங்களுக்கு சொல்லணும், பிரியான்னு ஒரு படம். ரஜினிகாந்த் நடித்து இளையராஜா இசையமைச்சு பாடல்கள் அவ்வளவு பட்டி தொட்டியும் பிரபலமாச்சு. இளையராஜாவோட இசையை ஒரு பரிமாணத்தையும் அதில் கொண்டுருப்பாப்புல. அந்த பிரியாவுக்கு போட்டியாக நினைத்தால் இங்கே எம்எஸ் விஸ்வநாதன் சிறப்பாக மியூசிக் போட்டார். என்னதான் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டானா பிரியாவோட படத்தோட அந்த தேவித்தரோட அமைப்புக்காக சொல்கிறேன். அந்த டிஎஸ்பி அந்த டால்பி ஸ்டீரியோ போர்டிங் அமைப்பில் இன்னமும் படம் பார்த்த அனுபவம் பல ஆளுகளுக்கு தெரியும். அந்த டார்லிங் டார்லிங் டார்லிங்கில் பண்ண 21 மியூசிக் போகிறான். அந்த மியூசிக்லாம் ரசிக்காத நபர்களே இருக்காது. படம் அவனால எஸ்பி முத்துராமன் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு புதுமை இயக்குனர்னு சொல்கிறத காட்டிலும் ஜனரஞ்சகமான இயக்குனருங்க. ராகவேந்திரர் எடுப்பார், சகலகலா உள்ளவன் எடுப்பார், பூனாவரி கேள்விக்குறியும் எடுப்பார், ரிஷிபுலம் எடுப்பார், கவரிமான் எடுப்பார். கவரிமான் ஏன்னு சொல்கிறேன்னா கவரிமான் அதை வந்து தேவிதர் தான் ரிலீஸ் ஆச்சு. நடிகத்தில் நடித்த கவரிமான் படமும் தேவிதர் தான் ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி ஸ்ரீ தேவி திரையரங்கம் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல படங்களை உருவாக்கின படம். பாக்கியராஜுக்கு எங்க சிங்கராசன் ஒரு படம், ஒருகை ஓசைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. முதல் நகைச்சுவையில் இன்று போய் நாளைவான்னு ஒரு படம் பாக்கியராஜ் எடுத்தார். அது எப்படி டைட்டிலில் போடுவாருன்னா 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு சித்திரம் அப்படின்னு அதில் போடுவார். போட்டு அந்த படமும் இங்கே ஓடினது அதில் தான். பாக்கியராஜ் கூட கடைசியாக பாலாஜி ஒரு படம் எடுத்து ரத்தத்தின் ரத்தமே ஒரு படம் எடுத்தார். அது வெளியானது அங்கே தான். எனக்கு தெரிஞ்சு மறு வெளியீட்டு படங்கள் இருக்குது பார்த்தீங்களா. எம்ஜிஆர் வசூல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவர் வசூல் சக்கரவர்த்தி, அது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது இணையாக நடிகர் திலகம் படங்களும் பயங்கரமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். மறு வெளியீட்டில் அடிமைப்பெண் போட்டாங்க, 3 வாரம் ஓடிச்சு. திருவிளையாடல் திருப்பி போடுறாங்க, 5 வாரங்கள் ஓடிச்சு. இதெல்லாம் 100க்கு 100 உண்மையான ஒரு தகவல். சிவாஜி ரசிகர் எம்ஜிஆர் ரசிகருக்கும் அது புரியும். 3 வாரங்கள் அடிமைப்பெண் ஓடுது, திருவிழாவில் 5 வாரங்கள் ரிலீஸில் ஓடுது தேவி தேட்டரில். இன்னொன்று தேவி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பாரபட்சம் இல்லாமல் சிவாஜி வாரம் எம்ஜிஆர் வாரம்னு படம் போடுவாங்க. ஒரு வாரம் சிவாஜி படம் பூரா ஒரு டெய்லி ஒரு படம், எம்ஜிஆர் படம் டெய்லி ஒரு படம். பார்த்திங்கன்னா திருவிழாவாக இருக்கும். மக்கள் அப்படி ரசிச்சிருக்காங்க. அந்த தேவி தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு தேவி தேட்டரில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் வாரம்னா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களாக போடுவாங்க, சிவாஜி படங்களாக போடுவாங்க. அந்தளவுக்கு அந்த தேட்ரு சவுண்டு சிஸ்டம் எல்லாத்தையும் நல்லாயிருக்கும். இந்த ரீரிலீஸ் பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அவ்வளோ அதிகமாக வரும். மிருதங்க சக்கரவர்த்தின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அமிர்தத்தில் 84 நாள் ஓடி இங்கே தூக்கி போடுறாங்க, இங்கே ஒரு 30 நாள் ஓடுது. அதே மாதிரி தான் சந்திப்புன்னு ஒரு படம் வெள்ளி விழா ஓடுது சுகப்பிரியாவில், இங்கே தூக்கி போடுறாங்க, இங்கே ஒரு 4 வாரம் ஓடுது. அப்போ எப்படி ரசிச்சிருக்காங்க வர மக்கள். அந்த தேவி தேட்டருக்கும் சென்ட்ரல் தேட்டருக்கும் ஒரே ரோடு தான். நேரம் போனோம்னா மேலே மாசு வீதி, இங்கிருந்து வந்தால் இங்கே ரிலீஸ் ஆகுது, சொர்க்கம் சென்ட்ரலில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டுமே 100 நாள் படங்கள் அமையுது. அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னாலுமே எவ்வளோ ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக சிவாஜி கணேசன் இருந்தால் 444 படங்கள் ஒரு நடிகர் படம் அங்கே ஓடி இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கிருந்து வந்தான்னு ஒரு படம் தீபாவளி 70 தீபாவளிக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளமா தங்கைக்காக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவாலே சமாளி, பாபு, தொடர்ச்சியாக 5 படங்கள். ஒரு நடிகரோட 5 படங்களை ஒரு திரையரங்கம் எடுக்குதுன்னா அவர் எவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருப்பார்னு நீங்கள் பாருங்கள். இதை மிகைப்படுத்தி நான் ஒன்று சொல்ல, நடந்த உண்மை. 445 நாள் அந்த படங்கள் ஓடி இருக்கு. அதே மாதிரி நம்ம கடைசி அந்த திரையரங்கத்தை காமிச்ச பெருமை பார்த்திபன சேரன். ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வயதான பெரியவராக வருவார். வந்து தேவி தேட்டர் தான் முழுக்க அந்த படம் எடுத்தார். அந்த ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், பார்த்திபனை பார்த்துருக்கேன், பார்த்து கையெல்லாம் கொடுத்து பேசியிருக்கேன் நான். அவ்வளோ ஆர்வம் பார்த்திபன் மேலே. அவர் நல்ல முற்போக்கான ஒரு இயக்குனர். பார்த்திபன் இந்த விஷயத்தையுமே பல நினைக்காம நறுக்குன்னு சொல்லுவாப்புல.
அந்த பார்த்திபன் கடைசியாக எடுத்தது ஹவுஸ்ஃபுல். அது வரைக்கும் பல படங்கள் மாறி 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 போட்டு பல படங்கள் ஓடி இருக்கு. முத்துராமனுக்கு முருகன் அடிமைன்னா ஒரு படம் முத்துராமனுக்கு. இன்னொன்று என்னடா ஜெமினி கணேசன், அவர் சாதாரண ஆள் இல்லை. அவருக்கு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதில் வெள்ளி விழா ஓடி இருக்கு தேவி தேட்டரில். எனக்கு தெரிஞ்சு நகைச்சுவைக்கு இசைத்தட்டா வெளிவந்தது தங்கவேலு. டனால் தங்கவேலுக்கு தான். அந்த எந்த ஒரு விசேஷ வீட்லையும் ஒரு நகைச்சுவை காட்சி ஒளித்தட்டில் சாதனை பண்ணியிருக்குன்னா அந்த சாதனை வந்து உண்மையிலே தங்கவேலுக்கு தான் சேரும். அந்த பெருமை இயக்குனர் ஸ்ரீதரை சேரும். அந்த கல்யாண பரிசு காமெடி இன்றைக்கும் கேளுங்களேன், வேலை இல்லாமல் அந்த டூப் மாஸ்டர் கேரக்டரில் தங்கவேலு வருவார். அருமையாக இருக்கும். அந்த படம் ரிலீஸ் ஆனது அங்கே தான். அதில் இன்னொரு கூடுதல் என்ன கேட்டீங்கன்னா, முழு பாடல்களும் புரட்சி கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் எழுதுனது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பல பொது உடைமை மேடைகளில் பாடுற பாடல்கள், சோப்புமல்லி பாடல் அங்கே தான் ரிலீஸ், கல்யாண பரிசு அங்கே தான் ரிலீஸ். அது மாதிரி அந்த விபி சதுக்கும் அந்த இடம் எல்லாமே அந்த தேட்டரை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காணொலியில் சென்ட்ரல் திரையரங்கம், தங்கம் திரையரங்கம், தேவி திரையரங்கம் 3க்குமே பல ஒற்றுமைகள் இருக்குது. இருக்கைகளில் 1500 இருக்கைகள் இருந்தாலும் படம் பார்க்க அவ்வளோ கண்டினியூட்டாக சூப்பராக இருக்கும் தேவி திரையரங்கம். அப்பேற்பட்ட திரையரங்கம் இன்றைக்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு குடியிருப்பாக மாறிடுச்சு. என்னடா ஒவ்வொரு தேட்டராக மூடி வருந்தத்தக்க விஷயந்தான். ஏதோ அது ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இப்பேற்பட்ட ஜாம்புவான்கள் நடித்த படங்களை வெளியிட்டு திரும்ப திரும்ப வெளியிட்டு நல்ல லாபம் சம்பாதிச்ச திரையரங்கில் அதுவும் ஒன்று. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, மக்களது நடித்த நாளை நமதேவும், நடிகர்கள் நடித்த சிவகாமியின் செல்வன் அங்கே தான் ரிலீஸு. ரெண்டுமே 10 வாரங்களை கடந்து ஓடி இருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு கேட்டிங்கன்னா, அது ரெண்டும் ஒரு இந்தி படத்தோட தழுவல். அந்த 2 இந்தி படமும் மதுரையிலேயே 150 நாளுக்கு உள்ள மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த படங்கள். அப்போ அந்த இந்தி படத்தை ரசித்த மக்கள் அதுக்கு இணையாக தமிழ் படம் மிகப்பெரிய ஆளுமை நடிகர்கள் நடித்தும் கூட அதையும் ரசிச்சிருக்காங்க பாருங்கள். இந்தி படம் ஆராதனான்னு ஒரு தழுவல் தான் நம்ம சிவகாமியின் செல்வன். யாதோங்கி பாரத்தும் தர்மேந்திரன் நடித்த அந்த படத்தோட தழுவல் தான் நாளை நமதே. ரெண்டுமே சுமாராக பாட்டுகள் எம்எஸ் கம்மி இல்லை, அருமையாக போட்டிருப்பார் அவர் சொந்த டியூனில். இருந்தாலும் அந்த இந்தி படத்தோட தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தர்மேந்திரன் நடித்த யாதோங்கி பாராத்தன், ராஜேஷ்கர் நடித்த ஆராதனாவும், அது வசூல் பண்ண இது இருக்குது பாருங்கள் தமிழில் பயங்கர. அந்த காலகட்டங்கள் நிறைய இந்தி படங்களை நிறையா ரசிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அதோடு நிறுத்தலை, நிறையா படங்கள். அம்மாவுக்கு கைகோன்னு ஒரு படம்லாம் அமிர்தத்தில் 285 நாள் ஓடிச்சு. நான் சொல்கிறது ஒரு ஊழோ ராஜகுமாரி படம்லாம் போட்டு அமிர்தம் தேட்டரில் அவ்வளோ பிக்கப்பாக ஓட்டின படம். அதனால் நம்ம மதுரை ரசிகர்கள் வந்து மொழி, இனம், மதம், ஜாதி எதுவும் பார்க்காம கலை எந்த வடிவத்தை தான் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் இந்த காணொலி. தேவி தேட்டர் சம்பந்தம் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த மதுரை டைம்ஸ் சேனலுக்கு நன்றி கூறி, என்னை பேட்டியை மென்மேலும் வளர்ச்சியடை செய்த நேயர்களுக்கு நன்றி கூறி, ஏதாவது விடுபடுத்த வந்து அடுத்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.